அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கண்ணனூர் மாரியம்மன் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த கோவிலானது சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் உலக புகழ்பெற்ற கைலாசநாதர் கோவிலுக்கு அருகாமையில் அமைந்திருக்கிறது ஸ்ரீ கண்ணனூர் மாரியம்மன் திருக்கோவில். இந்த கோவில் வரலாற்றை பற்றி வாருங்கள் பார்க்கலாம். தமிழகத்தில் சிற்பக்கலையின் நுட்பமாக திகழும் சேலம் தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலுக்கு அருகில்தான் அமைந்திருக்கிறது ஸ்ரீ கண்ணனூர் மாரியம்மன் திருக்கோவில். பிரகாரத்தில் விநாயகர் மற்றும் நாகர் சன்னதிகள் உள்ளன. தாரமங்கலத்தை சுற்றியுள்ள 18 கிராமங்களும் இந்த மாரியம்மனை தங்களுடைய குலதெய்வமாகவே கொண்டாடி வழிபட்டு வருகின்றனர். அங்கு நேர்த்திக்கடன்கள் கோலாகலமான மக்கள் அனைவரும் இருக்கிறார்கள். சேலம் மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து பொதுமக்களும் ஸ்ரீ கண்ணனூர் மாரியம்மனை தங்கள் குலதெய்வமாக பாவித்து தீமிதி திருவிழா, தீச்சட்டி எடுத்தல், பூங்கரகம் மற்றும் அனைத்து விதமான செயல்பாடுகளையும் மற்றும் ஆன்மீக பக்திகளையும் பங்காற்றி வருகிறார்கள். தாரமங்கலத்தை சுற்றியுள்ள 18 கிராமங்களுக்கும் முதன்மை கடவுளாக ஸ்ரீ இந்த கண்ணனூர் மாரியம்மன் குலதெய்வமாக இருக்கிறார்கள். ஒரே பீடத்தில் வலதுபுறத்தில் மாரியம்மனும் இடதுபுறத்தில் காளியம்மனும் இருப்பது இந்த ஆலயத்தில் மிகப்பெரிய வியப்புக்குரியது. ஆரம்பத்தில் இங்கு மாரியம்மன் விக்கிரகம் மட்டுமே இருந்தது. கோவிலுக்கு வந்த அம்மனின் தீவிர பக்தர் ஒருவர் அயர்ந்து தூங்கினார். அப்போது அவரது கனவில் வந்த அம்மன், எனக்கு அருகே எனது சகோதரிக்கு விக்கிரகம் வைத்து கண்டிப்பாக வழிபட வேண்டும் என மாரியம்மன் அவர்கள் கனவில் கூறியுள்ளனர். இதனை எடுத்து இந்த மாரியம்மனுக்கு இடதுபுறத்தில் காளியம்மன் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்பது சிலிர்ப்பூட்டுகிறது. கேரள கோவில்களில் சாயல்களில் இந்த கோவில் இருப்பது கூடுதல் சிறப்பம்சம் உடையது. இந்த கோவிலின் சிறப்பு ஆடிப்பெருக்கு அடுத்த 3வது நாட்களில் கோடாகலமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் இந்த கோவில் இருப்பது கூடுதல் சிறப்புக்குரியது. இதற்கான காரணத்தை கூறுகிறது கோவிலின் தல வரலாறு. பல வருடங்களுக்கு முன்பு கேரளத்தில் உள்ள கண்ணனூர் அம்மன் சிலையை பக்தர்கள் குதிரையில் வைத்து ஊர்வலமாக இங்கு கொண்டு வந்தனர். அப்போது சேர நாட்டில் இருந்த இந்த பகுதிக்கு வந்தபோது இங்கே இருட்டிவிட்டது. இதனால் ஓய்வெடுப்பதற்காக சிலையை இறக்கி வைத்த பக்தர்கள் மரத்தின் அடியில் அம்மன் சிலையை வைத்தனர். அன்றிரவு பக்தர்கள் ஒருவரின் கனவில் தோன்றி அம்மன் தன்னை அமர்த்தி இருக்கும் இடத்திற்கு அடியில் சுயம்புவாக விற்றிருப்பதாகவும், எனவே இந்த இடத்தில் கோவில் கட்டுமாறு கூறினார்கள். இதனால் மெய்சிலிர்த்த பக்தர்கள் கனவில் அம்மன் கூறியதை ஊர் மக்களிடம் தெரிவித்தனர். அனைவரும் சேர்ந்து தோண்டி பார்த்தபோது அம்மன் சிலை கண்டிப்பாக இருந்தது. இதனை அடுத்து கனவில் அம்மன் கொடுத்த உத்தரவின்படி ஊர் மக்கள் ஒன்றிணைந்து இந்த ஸ்ரீ கண்ணனூர் மாரியம்மன் கோவிலை கட்டினர். கண்ணனூரில் இருந்து அம்மனை கொண்டு வரும்போது கிடைக்கப்பெற்ற விக்கிரகம் என்பதால் கண்ணனூர் மாரியம்மன் என்று வழிபட துவங்கினர் என்பது இதன் தல வரலாறு. கண்ணன் என பக்தர்களை காத்து துயரங்களை தீர்ப்பவள் ஸ்ரீ கண்ணனூர் மாரியம்மன் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே இருக்கிறது. இன்றளவும் கைலாசநாதர் முதல் அந்த 4 வீதிகளிலும் அம்மனுடைய திருவிழா கோலாகலமாக கொண்டாடும். அங்கே திருவிழா காலங்கள் அனைத்தும் உண்டு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக குழந்தை வரம் கேட்டு இங்கு பெண்கள் வேண்டுதலை வைத்து செல்வது பிரதானமாக இருக்கிறது. கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வழங்குவதில் அம்மன் கண்ணென கருதுகிறார்கள். அம்பாள் முன்பு தொட்டில் கட்டி அதில் கோயில் முன்புள்ள சஞ்சீவி தீர்த்தத்தை தெளிக்கின்றனர். இப்படி நீர் தெளித்து தொட்டிலை ஆட்டி வழிபட்டால் நிச்சயம் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. இவ்வேண்டுதலை வைத்து குழந்தை வரம் பெற்ற பெண்கள் அதிகமாகவே இருக்கிறார்கள். நாளுக்கு நாள் பூக்குழியில் இறங்கி தீமிதித்து அம்மனுக்கு நேர்த்தி கடனை செலுத்துவது வழக்கத்தில் இருக்கிறது. சென்ற ஆண்டு எந்த அளவு கூட்டம் வருகிறதோ அதைவிட ஒரு படி மேலாகவே ஆண்டுதோறும் வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டு அம்மனுக்கு கூட்டம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படி பூக்குழி இறங்கும் நேரத்தில் அம்மனுக்கு அபிஷேகம் செய்த பாலை அக்னிகுண்டத்தில் நின்று கொண்டே குழந்தைகளுக்கு கொடுக்கின்றனர் தாய்மார்கள். இப்படி செய்வதனால் அந்த குழந்தைகள் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆண்டு ஆயுளுடன் வாழும். அம்பாள் எப்போதும் அவர்களுக்கு துணை நிற்பதாக சொல்லப்படுகிறது. செவிவெளி தகவலாகவும் இது இருக்கிறது. இதேபோல் பேச்சு குறைபாடு உள்ளவர்கள் மாவிளக்கெடுத்து மணிவிளக்கு கட்டி
பரம்பொருள் அம்மனை வழிபட்டால் அதற்கு தீர்வு கிடைக்கும் என்பது ஸ்ரீ கண்ணனூர் மாரியம்மன் கோவிலின் திரளும் பக்தர்களிடம் தொடரும் நம்பிக்கையாகவே இருந்து வருகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.